ஏஜே விஜி விஜி என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சுமா? இது யாரு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இது என்ன புது குழப்பம்? ஹிட்லர் அப்படிப்பட்டவரா? சாச்சா, ஜென்டில்மேன், குஞ்சுமோன். வா பேசல, நான் இருக்கேன்ல, பேசல வா. இங்க ஆளுக்கணும். எங்க போயிட்டாங்க? அடுத்து எங்க போவாங்க? ரூமுக்குள்ளதா? எதுக்கு? என்ன எல்லாம் உனக்கு விளக்கமா சொல்லுவாங்களா? வா பேசல, நான் இருக்கேன்ல, பேசல வா. ஏஜே, என்ன இது தப்பா போட்டுக்கிட்டாங்க? வேற யாரு புதுசா? நான் இவள பார்த்ததே இல்லையே. எங்களுக்கு தெரியுமே. உங்களுக்கு அவள தெரியுமா? அவ யாரு? உனக்கு என்ன அதை பத்தி? எனக்கு என்னவா? பொண்டாட்டிய வெளியே தள்ளிட்டு உள்ளுக்குள்ள இன்னொருத்தியோட அவருக்கு என்ன வேலை? உனக்கு தான் ஏஜினாலே ஆகாதே. ஹிட்லரை பார்த்தாலே பிடிக்காதுன்னு பீலா விடுவா. இப்ப என்ன புருஷன் பொண்டாட்டின்னு சீனை போடுற? பிடிக்காதுங்கிறதுக்காக ரோட்ல போறவ வரவல ரூம்குள்ள போவாளா? எக்ஸ்கியூஸ் மீ, அவ ரோட்ல போறவ இல்ல, உரிமையோட இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கவ. என்னது? அவ ஏஜேவுக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட். நெருக்கம்னா? இப்போ ரூமுக்குள்ள இருக்காங்களே, அந்த அளவுக்கு நெருக்கம். உள்ள நெருக்கமா தான் இருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பின்ன எதுக்கு பட்ட பகல்ல கதவை லாக் பண்ணணும்? எனக்கு தெரிஞ்சு பிரபலியத்தையோட இடத்துக்கு யார் வரணும்னு ஏஜே முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஹாசினி ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்டான்னு ஏஜே ப்ரூவ் பண்ணிட்டா, ஒப்பந்தப்படி ஹாசினி வெளியே போயிடுவா. அப்போ ஏஜேவோட அடுத்த பொண்டாட்டி உள்ள இருக்கிறவதா? சித்ரா, ஒரு நல்ல பேரா இருந்தா சொல்ல. ஏங்கா? ரெண்டு பேரும் நெருக்கமா உள்ள இருக்கிறத பார்த்தா வரும்போது ஒரு குழந்தையோட தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பேபிக்கு பேர் வைக்கணும்ல, அதான் கேட்டேன். ஏய், எங்க போற? உள்ள எப்படி போறதுன்னு எனக்கு தெரியும். தள்ளுங்க, தள்ளுங்க. ஏய். என்ன? காஃபி குடு. இல்ல தள்ளுங்க, நானே கொடுக்கறேன். ஏய், ஹாய். அடியே சப்ப மூக்கி,
வீட்டு வாசல்லயே சொல்ல வேண்டிய ஹாய ரூம்குள்ள வந்து லாக் போட்டுட்டு சொல்றியா? என்ன பண்ற? காஃபி கொண்டு வந்திருக்கல, குடு. தேங்க்ஸ். இது வரைக்கும் ஒன்றும் நடக்கல. ஏய், காஃபி கொடுத்துட்டல, கிளம்பு. போறேன். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க Dress கசங்கல, தலை கலையல. ஏன் சிரிக்கிறீங்க? எல்லாம் பாத்தியே, அவளோட லிப்ஸ பாத்தியா? ஏன்? அவ லிப்ஸ்டிக் களைஞ்சிருக்கான்னு பாத்தியா? ஐயோ, அத நான் பார்க்கலையே. இப்ப என்ன பண்றது? போ. மறுபடியும் கதவை தட்டினா உதைப்பாரே. ஐடியா. போறவன என்ன வேணும் உனக்கு? காஃபில சுகர் போட மறந்துட்டேன். இருங்க, தள்ளுங்க. சுகரை தலையில கொட்டிக்கும். இந்தாங்க சுகர். இல்ல வேண்டாம். இல்ல போட்டுக்கோங்க. இல்ல போதும். இல்ல போட்டுக்கோங்க. இந்தாங்க போட்டுக்கோங்க. இப்ப குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். குடிங்க. அப்பா, லிப்ஸ்டிக் கலையில. சுகர்ல போட்டாச்சு, போ போ. ஒரு நிமிஷம். ஏய், அங்க நான் தேடிட்டு இருக்கேன். என் ட்ரெஸ் காணோம், தேடிட்டு இருக்கேன். அதான் ட்ரெஸ் போட்டிருக்கேல. கொஞ்சம் வெளியே போறியா? பேசிட்டு இருக்கோம்ல. பேசுங்க. அண்ணன் தங்கச்சிக்குள்ள 1000 இருக்கும். நான் எதுக்கு நடுவுல? ஏய், நாங்க அண்ணன் தங்கச்சின்னு உன்கிட்ட சொன்னோமா? அப்போ வேற என்ன ரிலேஷன்ஷிப்? அது உனக்கு தேவையில்லாதது. இப்போ கிளம்பு. ஸ்லோ மோஷன்ல போறியா பக்கி? போ. இன்னொரு தடவை டிஸ்டர்ப் பண்ண மூக்கிலே குத்துவேன். போச்சு. என்னாச்சு ஏஜே? ஒண்ணும் இல்ல, ஜன்னல்ல இருந்து ஒரு காக்கா எட்டி பார்த்துச்சு. இரு.
யூ ஹிட்லர். உள்ள ரெண்டு பேரும் என்னதாயா பண்றீங்க? ஐயோ எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கே. எனக்கு தான் உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா உனக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஹிட்லர் இப்படி எல்லாம் பண்றது நியாயமா? நீயே சொல்லு. அப்புறம் என் வாழ்க்கை என்ன ஆகுறது? என்னையும் உன்ன மாதிரி மொட்டை பயலா தனியா உட்கார வச்சிடாத புள்ளியாரே. அவளை எப்படியாவது வெளியே அமிச்சிரு. எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? என் பேர் கணேஷ். உள்ள வந்தாங்களே ஒரு பொண்ணு, அவங்களோட ஹஸ்பண்ட். இது எங்களோட குழந்தை. அதிரடி தீர்வு கொடுத்த ஆண்டவனே, நீ நல்லா இருக்கணும். வாங்க வாங்க வாங்க, உள்ளதா இருக்காங்க. வாங்க, மேல இருக்காங்க. வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். வாங்க. அது அந்த ரூம்ல தான் இருக்காங்க. அம்மா அம்மா அம்மா. நான் கதவுல திறக்க மாட்டேன். எது இருந்தாலும் வெளியில இருந்தே பேசு. அட கதவை திறங்க. உங்க தங்கச்சியோட புருஷன் வந்திருக்காரு. என்னது? யாரு? அது உங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டும் குழந்தையும் வந்திருக்காங்க. வரேன். வா கணேஷ், வா. ஹாய். ஏஜே, கதவை சாத்திக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அட, வெளிய இருந்து நாய்ஸ் வந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல. கதவை நல்லா சாத்திட்டு போய் பேசுங்க. இனி நீங்க எவ்வளவு நேரம் பேசினா எனக்கு என்ன? அப்பா. நான் வரேன் ஏஜே. ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டீங்களா? இதுக்கெல்லாம் யாராவது போய் அழுவாங்களா? நல்லா சொல்லுங்க ஏஜே. சரிங்க, நாங்க வரோம். சரிங்க. அடுத்த தடவை வரும்போது ஒன்னாவே வாங்க. சரிங்க, நாங்க வரோம். தாராளமா. நீங்க கொடுத்து வச்சவங்க. அடி பாவி, ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள லாக் பண்ணிட்டு இருப்பீங்க. அத பார்த்து வெளியே நெஞ்சில அடிச்சு அழுதுட்டு இருந்தனா கொடுத்து வச்சவளா? காலேஜ்ல ஏஜே தான் ஹீரோ. அவனை சுத்தி பொண்ணுங்க கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஏஜே கிட்ட லவ் ப்ரொபோசல் பண்ணாத ஆளே கிடையாது. ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களை கல்யாணம் பண்ணிருக்காருனா யூ ஆர் சோ லக்கி. சரி, போதும் போதும், வாங்க. வட செல்லம். இவ வந்து ஹிட்லரை கட்டி பிடிச்சிட்டு என்ன லக்கின்னு சொல்றா? பொடி பக்கி. அப்பாடா, எப்படியோ போட்டிக்கு வந்தவள துரத்தி விட்டாச்சு. இனி பயம் கிடையாது, ஜாலிதான். மனசு சந்தோஷமா இருக்கு. நம்ம வைத்தியம் சந்தோஷப்படுத்திடுவோம். காலையில இருந்து சாப்பிடாத கேஸ் ட்ரபிளா இருக்குமோ? ஏய் லூசு 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 லூசு, அறிவு இருக்கா உனக்கு? ஏன் முட்டை எதுக்கு எடுத்து சாப்பிடுற? இது மட்டும் நல்லா வக்கனையா கேளு. ஆனா ஏதாவது நல்லது சொன்னா மட்டும் கண்டுக்காத. அறிவு கெட்ட முண்டோ முண்டோ முண்டோ. இப்ப எதுக்கு நீ கேப்பே இல்லாம திட்டுற? திட்டாமா உன்னை கொஞ்சுவாங்களா? ஏஜியோட கேர்ள் ஃப்ரெண்ட் போனதுக்கு நீ எதுக்கு இப்போ சந்தோஷப்படுற? அது ரெண்டு பேரும் தனியா ரூம்குள்ள போனாங்க. பதட்டமா இருக்கும்ல. உனக்கு எதுக்கு பதட்டம் வரணும்? நீ என்ன காலம் பூரா ஏஜியோட வாழ போற பொண்டாட்டியா? நீ ஏன் அதுக்கெல்லாம் பொறாமப்படுற?
ஏஜே எந்த லேடி கூட பழகுனா உனக்கு என்ன? நீங்க வந்தது ஏஜேவ ஜெயிலுக்கு அனுப்பதானே? உண்மையிலேயே உனக்கு அந்த அக்கறை இருந்தா வந்த கேர்ள் ஃப்ரெண்ட ஏஜேவோட வெளிய சுத்துறதுக்கு சந்தோஷமா அனுப்பி வச்சுட்டு வேற எவிடன்ஸ் கிடைக்காதான்னு ரூம்ல தேடி இருப்ப. ஏய், பேசிக்கிட்டு இருக்க, சாப்பிட்டுட்டு இருக்க, பசிக்கும்ல. உனோ சாரி சாரி சாரி, யூ கண்டினியூ. ஆனா நீ என்ன பண்ற? அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு நாயா பேயா அலையற. இத பார், ஏஜே ஒரு கொலைகாரன். அவனை பத்தி நீ இன்னும் சரியாவே புரிஞ்சுக்கல. அவனை நம்பாத, அப்புறம் உனக்கு தான் ஆபத்து. சொல்லிட்டேன், நான் ஒன்னும் ஹிட்லரை நம்பல. நிரூபிக்கிற வரைக்கும் அவரு நிரபராதி தானே. ஏஜே பிரபலிய கொன்னத போன்ல பாத்துமா நீ இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, கண்ணால் காண்பதெல்லாம் போயின்னு உனக்கு தெரியாதா? அத மட்டும் வச்சு நான் எப்படி முடிவு பண்றது? ஏய் முட்டாள், இத பார், நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறுத்து, போதும் அட்வைஸ். சும்மா நோய் 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 நோய்ன்ட்டு போ. சும்மா போச்சா? இருக்கிற தொல்லை பத்தாதுன்னு இவ வேற மனசாட்சி மண்ணாங்கட்டில. ஐயோ, அடுத்து ஓடிபி வந்துட்டான். இவன் என்ன சொல்ல போறானோ? எவிடன்ஸ் தானே கேட்க போற, சீக்கிரமா எடுத்து தரேன். எவிடன்ஸை பத்தி புதுசா ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அது என்ன க்ளூ? பிரவலிய ஏஜே தான் கொலை பண்ணான்ற ஆதாரம் ஒரு மொபைல்ல இருக்கு. ஆஹா, மொப்பம் புடிச்சிட்டானே. மொபைலா? புரியலையே. நான் இங்க டெல்லி ஆஃபீஸ் வந்தப்போ பிரவலியோட கொலை சம்பந்தமா ஒரு வீடியோ எவிடன்ஸ் அந்த மொபைல்ல இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த மொபைல்ல ஒரு ஆடியோ எவிடன்ஸும் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆடியோவா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. ஏய் ஏய், அது எப்படி உனக்கு தெரியும்? அது இல்ல, மொபைல் கிடைக்கலையேன்னு சொன்னேன். நல்லா தேடி பார், அந்த மொபைல்ல தான் எல்லா எவிடன்ஸும் இருக்கு. நான் அங்க வரும்போது அந்த எவிடன்ஸ் என் கையில இருக்கணும். அந்த எவிடன்ஸ் வச்சு தான் நான் ஏஜேவை அரெஸ்ட் பண்ண போறேன். சப்போஸ் இது மிஸ் ஆச்சுன்னு ஏஜேக்கு போட்ட ஸ்கெட்சு உனக்கு தான், ஜாக்கிரதை. இந்த ஓடிபி மொபைல் மேட்ரு வரைக்கும் நெருங்கிட்டானே, இப்ப என்ன பண்றது? புதுசா ஒரு ஆடியோ வேற இருக்குன்னு குழப்பறான். அதுல வீடியோ மட்டும்தானே இருந்துச்சு. இப்ப என்ன பண்ண போற? ஏஜே கெட்டவங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஆதாரத்துக்கு மேல ஆதாரமா வந்துட்டே இருக்கு. ஆனா நீ தான் நம்பவே மாட்டேங்கிற. இத பார், நான் சொல்றது மரியாதையா கேளு. உடனே போய் அந்த மொபைல் எடுத்து பாரு. அப்புறம் ஏஜே நல்லவனா கெட்டவனான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. போற எங்க போன? இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல வீட்டுக்கு வரல, நீ இருக்கிற அந்த கோல்டன் ரெசார்ட்டுக்கு வந்து உன்னை